எபிரேய மொழி என்ன பாஷை? அது தேவ பாஷை. ஏதேன் தோட்டத்துல என்ன பாஷை பேசப்பட்டுச்சு? எபிரேய பாஷை. யாருக்கு தெரியும்? என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? பெரிய ஊழியர்களே இதை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இவர்கள் எல்லாம் மொழி வெறியர்கள் என்று நான் சொல்லுவேன். எதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்க வேணும்? என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா நான் ஒரே பதில் சொல்லுவேன். ஏதேன் தோட்டத்துல என்ன பாஷை பேசப்பட்டது? தெரியாது என்கிற ஒரு பாஷை. ஏன்னா அந்த பாஷை யாருமே கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பாஷைகளை எல்லாம் தேவன் தாறுமாறாக மாத்திட்டாரு. அதனால அந்த பாஷை இருந்திருக்காது. அந்த பாஷையில இருந்துதான் எல்லாம் தாறுமாறாய் போய்விட்டது. ஆகவே அந்த பாஷை இல்லாமல் போயிருச்சு. நீங்க என்ன ஆராய்ச்சியை கொண்டு வந்தாலும் சரி நிரூபிக்க முடியாது. எபிரேய பாஷை தான் நிரூபிக்க முடியாது. தமிழ் பாஷை தான் நிரூபிக்க முடியாது. அது அவசியமற்றது. இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். நீங்க தமிழ் பாஷைன்னு சொல்லி தெலுங்கு நபர்கிட்ட போய் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் பைபிளே வாசிக்க மாட்டார். அந்த ஒன்னே அவருக்கு ஒரு இடரலை உண்டாக்கும். பெரிய இவன் தமிழ் பேசுறானாமா, அங்க ஏதேன் தோட்டத்துல தமிழ் வாசிச்சாங்க. போப்பா, எனக்கு இது தேவையே இல்லை. சாதாரணமா நாம் ஜனங்களை வெறுப்பேத்துக்கிறோம், கோபப்படுத்துகிறோம். ஒரு விதையை போடுறீங்க, ஒரு ஆலமரத்து விதை திருண்டா இருக்குன்னு வைங்க. அது விதையை போட்ட உடனே அது உடைஞ்சு அவ்வளோ பெரிய ஆலமரமாய் மாறி விட்டது. இப்ப அந்த விதையை போய் பார்க்க முடியுமான்னு கேட்ட முடியாது, அது காணாம். ஆனா அதுல இருந்துதான் இவ்வளவு பெரிய ஆலமரம் வந்திருக்கிறது. தேவன் அந்த ஒரு பாஷையை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. அந்த பாஷை இல்ல, வேணுனே தெரியாம பண்ணிட்டாரு. ஏன் தெரியுங்களா? நீங்கள் நான் அப்படி ஒரு பாஷைன்னு தெரிஞ்சா அதை எடுத்து வச்சுக்கிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் சமஸ்கிருதத்தை ஒரு கூட்டம் இது தேவ பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதம் தவிர மற்ற எல்லா பாஷையும் நீச பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, மனுஷ பாஷை என்று சொல்லுகிறது. இந்த உலகத்துல எதுவுமே தேவ பாஷை கிடையாது. யாராவது கிறிஸ்தவர்கள் எபிரேயத்தையோ கிரேக்கத்தையோ தேவ பாஷைன்னு சொன்னா அவர் இன்னும் சரியாய் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கிறிஸ்டியானிட்டியில எதுவுமே தேவ பாஷை கிடையாது, மனுஷ பாஷை தான். தேவனுக்கு ஏது பாஷை? தேவனுக்குன்னு ஒரு பாஷை இருந்துச்சுன்னா அது தேவ பாஷை. தேவனுக்கு ஏதையா பாஷை? தேவனுக்கு பாஷை தேவையில்லை. அவருக்கு தெரியாத பாஷை என்று இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. அதனால எல்லாமே மனுஷ பாஷைகள் தான். இன்னைக்கு ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. நம்ம பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றது வேதத்தின்படி சரியானதா அப்படின்னு கேட்டா எஸ், அது வேதத்தின்படி சரியானது. எந்த அடிப்படையில? இந்த வசனத்தின் அடிப்படையில தான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தீர்க்கமாய் வாசித்து என்ன சொன்னார்கள்? அர்த்தம் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி, அதுக்கு அதான் சரியான விளக்கம், விளங்க பண்ணினார்கள். சோ டிரான்ஸ்லேஷன் அது என்றைக்குமே தவறு இல்லை. எப்ப நடந்துச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? முதல் பழைய ஏற்பாட்டு டிரான்ஸ்லேஷன் நம்ம எல்லா மீட்டிங்லயும் சொல்றோம். அது BC 250 சமயத்துல செப்டுஜென்ட், தமிழ்ல செப்து வந்தா. செத்து வந்தாவா? என்ன பிரதர்? செப்து வந்தா. 72 பேரை வைத்து அன்றைக்கு இருந்த தாலமி என்கிற மன்னன் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு, இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு பல வசனங்களை நாம் என்ன செய்கிறோம்? வியாக்கியானம் செய்கிறோம், அதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கும் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதிகமா அந்த மொழிபெயர்ப்பு என்ன பண்றாங்க? ஏன் யூஸ் பண்றாங்க? இன்னைக்கு நமக்கு எபிரேயம் தெரிஞ்சதை விட அன்றைக்கு அதிகமா அந்த பழக்கத்துல இருந்தவங்க மொழிபெயர்க்கும் போது நாம் அதை ஒப்பிடுறோம். பரவாயில்ல, அந்த வார்த்தைக்கு இவங்க என்ன அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷனா சீரியாக் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் லத்தீன் டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறது. ஆனால் முதல் மொழிபெயர்ப்பு எதுங்க? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, செப்டுஜென்ட். கூகுள்ல இருக்கு, நீங்க டைப் பண்ணி செப்டு வந்தா வேதாகமம் அடிச்சீங்கன்னா வந்துரும். அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்மகிட்ட இல்ல. அந்த செப்து வந்தா மொழிபெயர்ப்பினுடைய இங்கிலீஷை வாசித்து பார்க்கலாம், எப்படி அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த டிரான்ஸ்லேஷனை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தினார், லூக்கா பயன்படுத்தினார். ஏன் சிலர் இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தியதாகவும் சொல்லுவதுண்டு. சில பேர் இல்லைன்னு வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மேற்கோள் காட்டிய வசனங்கள், பழைய ஏற்பாடெல்லாம் மேற்கோள் காட்டினார் பாத்தீங்களா? அப்ப எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இந்த செப்து வந்தா புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதோடு நாம நிறுத்த போகிறோம்.